நம்ம எல்லாரும் பிறந்ததுல இருந்து அப்பா அம்மா நம்மளோடய இருந்துருவான்னே நம்ம இருந்துட்டு இருக்கோம். ஒரு நாள் இல்ல ஒரு நாள் அப்பா அம்மா மறைவாங்கிற எண்ணமே நமக்கு கிடையாது, நமக்கு வராது. அது எப்ப என்ன மறைஞ்சாதான் தெரியாது. சொல்ல ரெண்டு பேரும் பேச ஆரம்பிக்கிறாங்க. சாதாரண எல்லாம் முடிஞ்சு ஸ்நானம்லாம் ஆகி இன்னொரு சந்தர்ப்பத்துல பேசுறாள். தந்துராம சமாஸ்வாஸ்யம் பிராத்தரம் வத்சலம் லக்ஷ்மணேன சக பிராத்ரா பிரஷ்டும் சமுபசக்ரமே. பரதராம சம்பாதம்னு பேர். என்ன அப்படின்னா பரதரும் ராமரும் பேசிக்க. சம்பாதம்னா என்ன, விவாதம்னா என்ன, ரெண்டு பேர் பேசிட்டு இருக்கிறத கிட்டக்க போய் நின்று கேட்கறதே, அதுல ஏதாவது சில தர்மம் தெரிஞ்சது ஏன்னா அதுக்கு சம்பாதம்னு பேரு. ரெண்டு பேர் பேசிட்டு இருக்கிறதே பேசத்தகாததான வார்த்தைகள்லாம் பேசிட்டு இருந்தாருன்னா அதுக்கு பேர் விவாதம்னு பேரு. இதுக்கு பேர் பரதராக சம்பாதம். பரதனை கிட்டக்க உட்காந்து தொடர்ந்தே பரதனுக்கு மனசுக்குள்ளார ஒண்ணு தோணித்தது. என்னன்னா அயோத்தியா நகர ஜனங்கள் என்ன வேணாலும் நினைக்கட்டும், ஒரு சமயம் நானே அம்மாட்ட சொல்லி எப்பவாவது அப்பாட்டேந்து ராஜ்யத்தை வாங்கி கொடுத்துருமான்னு சொல்லிட்டு பேர்ப்பேனோன்னு அண்ணா சந்தேகப்படுவரோ அப்படின்னு நினைச்சிட்டு எங்க அம்மான்னு சொல்லாம வேற விதமா பேசுறான் அவன். ஸ்திரியா நியுக்த கைகேயா மமமாத்ரா பதந்தபா சகாரசு மஹத்பாபம் இதம் ஆத்மஜசோஹரம். நமஸ்காரம் பண்ணி எழுந்து அவன் கண்ணு கண்ணீருமா ராமரை பார்த்து, அண்ணா அண்ணா இந்த சமாச்சாரம் எல்லாம் என்னால் ஆரம்பிக்கப்பட்டதல்ல, நான் ஸ்திரியானியுக்தா பொம்மநாட்டிகளாலே ஆரம்பிக்கப்பட்ட சமாச்சாரம் இது. இந்த கேஸுக்கு எனக்கு சம்பந்தம் கிடையாது. மமமாத்ரா பரந்தபா எங்க அம்மாவான கைகேயினால ஆரம்பிக்கப்பட்டது. அது மகஸ்வான பாபத்தை கொடுக்கக்கூடிய கர்மா. சகாரசு மகஸ்வாபம் இதம் ஆத்மஜசோஹரம். இது ஆரம்பிச்சாரு எதுக்கோன்னு ஆசைப்பட்டேன். பையனுக்கு ராஜ்யபட்டாபிஷேகம் ராஜ்யாபிஷேகம் நடந்துதானே ஆரம்பிச்சார். ஆனா ஆரம்பிச்ச அவளுக்கு அவன் நினைச்ச மனோபீஷ்டம் பூர்த்தியாச்சோன்னா ஆகல் என்ன, அவளுக்கு அவன் நினைச்சது கிடைக்கல, வேற ஒண்ணு கிடைச்சது. என்ன கிடைச்சதுன்னா சாராஜ்ய பலமப்ராப்ய விதவா சோக கர்ஷிதா பதிஷ்யதி மகாகோரே நிரயே ஜனனி மம. ராஜ்யம் கிடைக்கல, குங்குமத்தை இழந்தாள். அதுதான் அவளுக்கு கிடைச்சது. அது மாத்திரமில்லை, ஒரு பெரிய மகா கோரமான ஒரு நரகத்துல போய் விழுந்துட்டார். இதுல எனக்கு சம்பந்தம் கிடையாதுன்னா தஸ்ய மேதாசபூதஸ்ய பிரசாதம் கர்த்தும் அர்ஹசி அபிஷிஞ்சஸ்வசாத்யைவ ராஜ்யேன மகவானிவா ராதுஹு சிஷ்யஸ்ய தாசஸ்ய பிரசாதம் கர்த்தும் அர்ஹசி. நான் உங்களுக்கு பிராதா சிஷ்யன் தாசன், நீங்க எனக்கு அனுகிரகம் பண்ணணும், இப்பவே பட்டாபிஷேகம் பண்ணிக்கணும். அபிஷிஞ்சஸ்வசாத்யைவ ராஜ்யேன மகவானிவா. தேவலோகத்தை எப்படி தேவேந்திரன் ஆள்றானோ அது போல நீங்கள் ஆளலாம். நான் எந்த தப்பு பண்ணலன்னா என்ன மன்னிச்சுக்கோங்க. அவன் எப்படி வெளிப்பிரகாரமா பேசுறானோ சுவாமிய அப்படியே பேசுற. என்ன சொன்னான் தெரியுமா? புலீனா சத்வசம்பன்னா தேஜஸ்வி சரிதௌரதா ராஜ்யஹேதோ கதம் பாபம் ஆச்சரேத்வத்விதோ ஜனः ந தோஷம் த்வயி பஷ்யாமி சூக்ஷ்மமப்யதிசூதன ந ஜாபி ஜனனீம் பால்யாதே த்வம் விகரஹிதுமர்ஹசி. தெரிஞ்சுக்கோ பரதா,
குலீனா நல்ல குணத்துல பிறந்திருக்காள். சத்வசம்பன்னா சத்வ குணங்கள் உங்ககிட்ட நிறைய இருக்கு. மகா தேஜஸ்வி அப்படி இருக்கிற நீ இந்த ராஜ்யத்துக்காக ஒரு பாபத்தை பண்ணுவாயோ பரதா? நதோஷம் துவயி பஷ்யாமி, துவயி உன்னிடத்தில் தோஷம் நபஷ்யாமி நான் பார்க்கவில்லை. இது ஒண்ணு தெரிஞ்சுக்கோ, இதுல நிறைய சூக்ஷ்மம் இருக்கு. என்ன சூக்ஷ்மம்னா, இவனுக்கு பட்டாபிஷேகம்னோ இவனுக்கு வனவாசம்னோ நீயோ நானோ முடிவெடுக்கவில்லை. காமகாரோ மகா பிராஜ்ஞா குருணாம் சர்வதானகா உபபன்னேஷு தாரேஷு புத்திரேஷு ச விதீயதே. ஏதோ அப்பா ராஜ்யத்தை கொடுக்கிறார், ராஜ்யத்தை புரிகின்றார் அப்படின்னு நீ நினைக்கவே வேண்டாம். ஒரு அப்பா பிள்ளைக்கு ராஜ்யம் கொடுக்கவும் கொடுக்கலாம், வேண்டாம்னு சொல்லலாம். அப்பாவை தப்பு ரைட்டு நம்ம சொல்றதுக்கு அருகதை கிடையாது. அதை தெரிஞ்சுக்கோ. அப்பா கொடுக்கறேன்னு சொன்னா கொடுக்க மாட்டேன்னு. அதனால உனக்கு ராஜ்யம் பட்டாபிஷேகம்னு சொல்லி இருக்கு, நீ பட்டாபிஷேகம் பண்ணிக்கணும். பரதன்னா சாத்விதா மாமிகா மாதா தத்தம் ராஜ்யமிதம் தவ தத்ததாமி தவைவாஹம் புங்ஷ்வராஜ்யமகண்டகம். ஒரு பட்டு வேஷ்டி ஒரு பட்டு புடவையை இந்த பட்டாபிஷேகத்தை வச்சு கொடுத்து நமஸ்காரம் பண்ணினார். ஸ்ரீ சீதாலட்சுமண பரதசத்ருக்ன ஹனுமத் சமேத ஸ்ரீ ராமச்சந்திர பிரியதான்னு சொல்லி கையில கொடுத்தார். பட்டு புடவை பட்டு வேஷ்டி கையில வச்சிருக்கேன், நானும் கட்டிப்பேன். யாராவது ஒரு ஏழை கல்யாணம்னா அந்த பட்டு வேட்டி பட்டு புடவையை கொடுத்துருவேன். நான் எடுத்து என் பையில ரொட்டியில வச்சிருந்த பின்பு கொடுத்தவருக்கு இருக்க நான் எங்க கொண்டு போனேன்னு தெரியுமோ? இல்ல ஒரு கோயில போய் சுவாமிக்கு சாத்துறேன், ஏதோ பண்ணுறேன். எங்க ஆட்டுக்கு ஒரு பொண்ணு மாப்பிள்ள வந்தா அவளை வச்சு கொடுக்குறேன். இல்ல மாமா மாமி வந்தா கொடுக்குறேன், யாருக்கோ கொடுக்குறேன். நான் எங்க கொடுத்தேன்னு கொடுத்தவளால பார்க்க முடியுமோ? பார்க்க முடியும். பரதன் பேசலாம், நீங்க சொல்றது எல்லாம் கரெக்டுங்க. எங்க அம்மா கேட்டா அப்பா கொடுத்தா பட்டாபிஷேகம் எனக்கு நான் சொல்றேன், எனக்கு எங்க அம்மா வாங்கி கொடுத்ததான இந்த ராம அயோத்தியா ராஜ்ய பட்டாபிஷேகத்தை உங்கள்கிட்ட நான் கொடுக்குறேன். தத்ததாமி தவைவாஹம் புங்ஷ்வராஜ்யமகண்டகம். எனக்கு கொடுத்த ராஜேஸ்வரிய நான் உங்கள்கிட்ட கொடுக்குறேன். அதை ஏன் கொடுத்தேன்னு யாரும் கேட்க முடியாது. நீங்க தான் பட்டாபிஷேகம் பண்ணிக்கணும்னா நீங்க தான் பட்டாபிஷேகம் பண்ணிக்கணும்னா சுவாமி பார்த்தா ரொம்ப நல்லா பேசுறானே பரதன், அழகா பேசுறான் பரதன். அவனை பார்த்து சொன்னான், பரதா ரொம்ப நல்லா இருக்கா நீ பேசுறது. இந்த பட்டாபி நீ என்னமோ எனக்கு திருப்பி கொடுக்கறது, நான் உனக்கு திருப்பி கொடுக்கறது, அதெல்லாம் நியாயம் இல்லை. உங்க அம்மா கேட்டுவிட்டார், அவரும் கொடுக்குறேன்னு விட்டார். கொடுத்தாச்சு, கொடுத்ததை திருப்பி பட்டா மாத்துறதுக்கெல்லாம் சாத்தியப்படாது. ஒண்ணு தெரிஞ்சுக்கோ, எதுவுமே நம்ம கையில எல்லாம் பகவானுடைய கையில. காமகாரோ மகாபிராஜ்யம். இவருக்கு பட்டாபிஷேகம் இவனுக்கு வனவாசங்கிறது பகவான் கொடுத்தது. ஒரே தாய் வயசுல 5-6 குழந்தைகள் பிறக்கிறது. 4 குழந்தை பெரிய கோட்டீஸ்வரனா இருக்கான், 2 குழந்தை கஷ்டப்படுறது, ஒரு பையன் ரேஷன் கடையில கியூ நிற்கிறான். எல்லாம் ஒரே மாதா வயதுல பிறந்த குழந்தை தான். எப்படி இருக்கு? எல்லாரும் ஒன்னா ஆயிட முடியுமா? நம்ம கையில முளைச்ச 5 வருடம் ஒரே மாதிரி இருக்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா பகவான் படைக்கிறான். இத்தனை 130 கோடி ஜனங்கள் சொல்றா இல்லையா, ஆல் ஓவர் எல்லா தேசத்திலையும். நீங்க வேணா பாருங்க, பகவானுடைய சிருஷ்டி ரகசியம் பாருங்க. அந்த கை ரேக வைக்கிற பத்தியில இந்த 130 கோடி கை ரேகையும் ஒவ்வொரு விதமா இருக்கும். ஒரு ரேகை மாதிரி ஒரு ரேகை இருக்காது. இப்ப சிருஷ்டியை நீங்களோ நாங்களோ இன்னொருத்தரோ புரிஞ்சுக்கவே முடியாது, சாத்தியமே கூடாது. அப்பதான் சொன்னார், ஏஷை பிரதமோ தர்மஹ க்ஷத்ரியஸ்ய அபிஷேகனம். க்ஷத்ரியர்களுக்கு முதலான தர்மம் எது தெரியுமா? நான் பரதன் பட்டாபிஷேகம் பண்ணி ராஜ்யத்தை பட்டாபிஷேகம் பண்ணிட்டு ராஜ்யத்தை ஆண்டு ஜனங்களை ரட்சிக்கிறது தான் பட்டாபி நம்மளுடைய முதலான தர்மம். ஆத்மன காமகாரோ ஸ்ரீ குருதோய மனீஸ்வரா.
அது நீயே நானும் நினைச்சதில்லடா, பகவான் அனீஸ்வரனான பகவானுடைய சங்கல்பம் அது. அதை ஒன்னாலையும் மாற்ற முடியாது, என்னாலையும் மாற்ற முடியாது. என்னமோ அப்பா நீங்க பட்டாபிஷேகம் பண்ணிக்காததுனால ஏதோ அப்பா தசரதன் கஷ்டப்படுறாருன்னு சொல்ல, தர்மாத்மா சசுப பகவான் மாயான்னு சொல்ற ஸ்லோகம். தர்மாத்மா சசுபை கிருஷ்ணை கபிஷ்டாப்த தட்சணை சூதபாபோ கதஸ்வர்க்கம் பிதான பிருத்திவீபதி. நம்மளுடைய அப்பா நிறைய தான தர்மங்கள் யாகங்கள் பண்ணி அற்புதமாக சொர்க்கத்துல வசிக்கிறார். சொல்ல அப்பதான் பரதன் எவ்வளவோ சொல்லியும் ராமர் கேட்கல அப்படின்னு உடனே, நீங்கள் வராமல் நான் போக மாட்டேன் அப்படின்னு உட்காந்து உடனே பரதனை மரியல் உண்ணாவதெல்லாம் சொல்ல முடியல. அது மாதிரி நீங்க வராம நான் போக மாட்டேன். கீழே கர்ப்பத்தை பரப்பிட்டு பரதன் உட்கார சுவாமி அங்கேருந்து ஓடி பரதனை எழுப்பி அவனை பார்த்து சொன்னாள், லக்ஷ்மீஷ்சந்திராதபேயாத்வா ஹிமவான் வா ஹிமம் யஜேதே அதீஜாத் சாகரோ சாகரே வேதா ந பிரதிஜ்ஞாமஹம் விதுஹு. ஒண்ணு தெரிஞ்சுக்கோ, சந்திரனை விட்டு லட்சுமி விலகினாலும் விலகலாம், ஹிமவத் பர்வதத்தை விட்டு பனி விலகினாலும் விலகலாம், சமுத்திரம் எல்லை கடந்து உள்ள வந்தாலும் வரலாம். ஆனா நான் ஒரு நாளும் அப்பா பண்ணின பிரதிஜையை மீற மாட்டேன். அப்பிரதிஜ்ஞாமஹம் விதுஹு. பரதன் அழுதான். அப்படி பரதன் அழுத பொழுது சுவாமி அப்படி கிட்டக்க நின்றுட்டு பரதனை பார்த்து இறுக்கி ஆலிங்கனம் பண்ணிட்டு அவனை பார்த்து சொன்னான், ஓம் ராஜா பரத பவஸ்வயம் நராணாம் மன்யானாம் அஹமபி ராஜரான் மிருகாணாம் கச்சத்வம் புரவர மத்திய சம்பிரகிருஷ்டா சம்பிருஷ்டஸ்வரமபி தண்டகான் பிரவேக்ஷே. நீ என்ன ராஜாவா நான் இருக்கணும் தானே ஆசைப்பட்டா? இப்ப சொல்றேன், காட்டுக்கு ராஜாவாக நான் இருக்கிறேன், நாட்டுக்கு ராஜாவாக நீ இருப்பாயாக. ஓம் ராஜா பரத பவஸ்வயம் நராணாம் வன்யானாம் அஹமபி ராஜரான் மிருகாணாம் கச்சத்வம் புரவர மத்திய சம்பிரகிருஷ்டா சம்பிருஷ்டஸ்வாமபி தண்டகான் பிரவேக்ஷே. நம்ம 4 புத்திரால் பிறந்தோம். நம்ம 4 புத்திரால் எல்லாரும் நல்ல குழந்தைகள் அடைஞ்சார்கள். சரதன் கிட்டக்க இருக்கக்கூடிய சத்ருகுணர் கூப்பிட்டு, சத்ருகுணா எனக்கு உபகாரத்துக்கு லட்சுமணன் இருக்கா, நீ பரதனுக்கு உபகாரமா அங்க இருப்பாயா? நம்ம 4 புத்திராளுமா சேர்ந்து அப்பாவை சத்தியசந்தனாக பண்ணுவோம். 14 வருஷம் தாண்டிதான் நான் 15வது வருஷம் தான் வருவேன், அப்பா நினைச்சுக்காதேன்னு சொன்னேன். இப்ப பரதன் பட்டாபிஷேகம் பண்ணி அழைச்சிட்டு போகணுங்கிறதுக்காக பாதுகை சிம்மாசனம் எல்லா இடத்துல இருந்தான். அந்த பாதுகையை கொண்டு கீழே கொண்டு நிறுத்தி, இது மேல ஏறி நின்றுட்டு உங்களுடைய அனுகிரகம் இந்த பாதுகையில படணும், அது அனுகிரகமா நீங்க எனக்கு கொடுக்கணும்னு சொன்னேன். உடனே ராமபிரான் அந்த பாதுகை மேல ஏறி நிற்கிறான். ஏறி நின்று தன்னுடைய தபஸ முழுக்க அந்த பாதுகையில இறக்கி அந்த பாதுகையை பரதன் கையில கொடுக்க, பரதன் சிரசு மேல தாங்கிட்டு திரும்பி அயோத்திக்குள்ளார செல்ல மாட்டேன். கிட்டக்க இருக்கிற நந்தி கிராமத்துல நான் பாதுகைக்கு தஸ்து பரத ஸ்ரீமானே அபிஷிச்சாரிய பாதுகே தததீனஸ்ததாராத்யம் காரயாமாச சர்வதா. அத்தியமா ராம பட்டாபிஷேகத்தை தசரதன் எப்படி பண்ணணும்னு நினைச்சு ஆசைப்பட்டு பண்ண நினைச்சானோ அதே பிரகாரம் அந்த பாதுகைக்கு எல்லாருக்கும் அத்தியுதமாக பட்டாபிஷேகம் பண்ணி தினமும் அந்த வரவு செலவு கணக்குகளை முழுக்க நேர அந்த பாதுகை கிட்ட தெரிவிச்சுட்டு ராமனுடைய தியானத்தோட அங்கேயே ராம தியானத்தோட இங்க வசிக்கிறான். வசிச்சுட்டு அங்க தங்க இருக்க பகவான் பரதன் கிளம்பி போன மறுநாள் காத்தால ஏந்து அங்க கிட்டக்க இருக்கக்கூடிய லட்சுமணனை கூப்பிட்டு, லட்சுமணா இனி ஒரு க்ஷணகாலம் சித்திரகூடத்தில் தங்க மாட்டேன். ஏன்
தூங்கி எழுந்துட்டு வாசல வந்து நிக்கிறது. இந்த இடத்துல பரதன் வந்து விழுந்தது எனக்கு ஞாபகத்துக்கு வருது. இனி நான் இங்க இருக்க மாட்டேன், நம்ம கிளம்புவோம் அப்படின்னு கிளம்பி சித்திரகூடத்திலேருந்து நடந்து அத்திரியினுடைய ஆசிரமத்துக்கு அப்படி காட்டுல நடைபாதையாக நடந்து வரும்பொழுது அத்திரியினுடைய ஆசிரமத்துக்கு வர அத்திரி அனசூய. இதுக்கு முன்னாடி சொன்னேன் ஆத்திரேய கோத்திரம் அப்படின்னு சொன்னாங்க. இப்ப கூட அனசூயம்மா கோயில் தான் இருக்க சித்திரகூடத்துக்கிட்டக்க நதி தீரத்துல இங்கெல்லாம் இருக்கு. அழகான கோயில் தான் இருக்கு. அந்த பக்கம் போனா அயோத்தி பக்கம் போனேன்னா இங்கெல்லாம் பார்க்கலாம். சித்திரகூடம் போய் அயோத்தியனுடைய அந்த அத்திரியினுடைய ஆசிரமத்துக்கு எல்லாம் போகணும். அந்த அத்திரியினுடைய ஆசிரமத்துக்கு வராதவர் சோத்ரேராசிரமமாசாத்ய தம் வந்தே மகாயஜா கஞ்சாபி பகவான் அத்ரிஹி புத்திரவத் பிரத்யபத்யதா. ஒரு புள்ள வந்தா ஒரு அப்பா எப்படி சந்தோஷப்படுவாரோ அவ்வளவு சந்தோஷத்தோட எதிர்கொண்டு அழைக்கிறார் அத்ரி பகவான். நமஸ்காரம் பண்ணினா அவளை பார்த்து, அப்பா எனக்கு நமஸ்காரம் பண்ணினீர்கள், எல்லாரும் உள்ள இருக்கக்கூடியதானே அனசூயம்மா போய்க்கு எல்லாரும் போய் நமஸ்காரம் பண்ணுங்கள். அனசூயம்மா மகா பதிவிரதை. அவள் பண்ணிருக்கக்கூடியதான காரியங்கள்லாம் யாராலையும் ஸ்மரிச்சு பார்க்க இயலாது. அப்பேற்பட்டவள்னு அவருடைய மகத்துவங்களை சொல்றார். தசவருஷான்யனாவிருஷ்ட்யா தக்தே லோகே நிரந்தரம் யயாமூல பலே சிருஷ்டே ஜாஹ்னவீத பிரவர்த்திதா. ஒரு சமயம் மழையே பெய்யாமல் எல்லாம் வெயில கஷ்டப்பட்ட போது தன்னுடைய தபோபலத்தினால கங்கையை கொண்டு வந்தாள். ஜாஹ்னவீத பிரவர்த்திதா தசராத்திரம் கிருதா ராத்ரிஹி சேயம் மா தேவதேனகா. ஒரு 10 ராத்திரியாவே ஆக்கினாள். சூரியனே இல்லாமல் 10 நாள் ராத்திரியாவே இருக்க முடியுமா பண்ணினாள். என்னினாள் ஒரு பதிவிரத நாட்டுக்காருக்கு உடம்பு செல்பட்ட எல்லாம் கதையில கேட்கலாம். அந்த காலத்து கதை. பதிவிரத தன் நாட்டுக்காரர அறையில தூக்கிட்டு போறார். கூடையில வச்சு தூக்கிட்டு போனா பழைய காலத்துல தப்பு பண்ணி ஊர்ஜிதம் ஆயிடுச்சுன்னா எல்லாருக்கும் நேரம் அவனுக்கு தண்டனை கொடுக்கணும்னு பெரிய மரங்களுக்கு நடுப்புல நிறுத்தி வச்சு சுத்தி வர உடம்பு முழுக்க ஆணி அடிச்சு தொங்க விட்டுறது. தொங்க விட்டா ஒவ்வொரு ஆணியிலேருந்து இருக்கக்கூடிய துவார வழியா ரத்தம் கொஞ்சம் கொஞ்சமா சுண்டி கீழே விழுந்து உயிர் போகும். காஞ்ச சரை மாதிரி இருக்கு அவனுடைய உடம்பு. அதுதான் தண்டனை. அது மாதிரி ஒருத்தர தொங்க விட்டுருக்கா. ஒரு ரிஷியை எல்லாருமா போய் மாட்டிவிட்டாங்க. அவருக்கு பேரு ஆணி மாண்டவியர்னு பேரு. மாண்டவியர்கிறவர் வேற, ஆணி மாண்டவியர்கிறவர் வேற. அவரை தொங்க விட்டுட்டான். இவ போர்த்தே வரத்தே தலையில கூடையில ஆத்துக்கார சிசுலியா தூக்கி போறா இல்லையா, போர்த்தே வரத்தையெல்லாம் அந்த காலில் இடிக்கிறது. ஒரு தடவை அடிச்சது, 2 தடவை அடிச்சது, 4 தடவை அடிச்சது. அவரு உடம்பெல்லாம் எரிச்சலா எரிய. ஏற்கனவே ஆணியில தொங்குற இந்த மேல வேலை தொங்கறதா அவருக்கு ரொம்ப கோபம் வந்தது. அவர் என்ன பண்ணினார் தெரியுமோ, நாள் என்ன நாள் நீ பதிவிரதையாக இருக்கிறாய், ஆத்துக்காருக்கு சிசூழ பண்றோம், தன்னை யாரும் எதுவும் பண்ண முடியாது, புண்ணியம் இருக்குங்கிற அகம்பாவத்துல தானே இந்த போர்த்தையெல்லாம் கஷ்டப்படுத்துறார். நால காத்தால உன்னுடைய சௌமங்கல்யத்துக்கு கஷ்டம் வரட்டும் விட்டான். சபிச்சுட்டான், கஷ்டம் வரட்டும் விட்டான். அந்த அம்மா நேரா அத்திரி அனசூய ஆசிரமத்துக்கு வந்து ஓடி வந்து அனசூய அம்மா காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணினாள். அழுதுண்டே தீர்க்க சுமங்கலி பவான், அதுக்குதான் கஷ்டம் வந்திருக்கேன். இந்த மாதிரி சொல்லிட்டாரு இந்த ரிஷினாள். அப்படியா என்ன சொன்னார்? நால காலத்தால சூரியன் உதித்த உடனே உனக்கு சௌமங்கலத்துக்கு கஷ்டம் வரணும்னு சொன்னார் இல்லையா. இந்த கிட்டக்க பூஜனமானி கிட்டக்க தீர்த்த பாத்திரம் கொடுத்தேன்னா அந்த தீர்த்த பாத்திரத்துல கை நிறைய ஜலத்தை விட்டாள்.
ஒரு சுமங்கலிக்கு கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய சூரியன் உலகத்தில் உதிக்க வேண்டாம்னு பூமியில ஜலத்தை கொடுத்தார். சூரியனால வெளியில வர முடியுது. சூரியன் இல்லாம உலகம் இயங்கல. தேவேந்திரன் அப்படியே சுத்தி பார்த்து சூர்யா ஏன் வெளியில வரேன்னா என்னால வெளியில வர முடியல, ஒரு சுவாசினி ஜலத்தை விட்டு தடுத்து விட்டான். யாருன்னு பார்த்தா அனசூயம். தேவேந்திரன் நேரம் ஓடி வந்து அனசூயிட்ட நமஸ்காரம் பண்ணி சூரியனை வெளியில விடுங்கள் நான் அலட்சியமா பதில் சொன்ன அனசூய என்ன ஒரு கொம்பநாட்டிக்கு கஷ்டப்படுத்தக்கூடிய சூரியன் வெளியில வந்தா என்ன வராட்டா என்ன கரெக்ட் அப்படிதான். முந்திலாம் நைட் ஷிப்ட்ங்கிற உத்தியோகமே கிடையாது, பகல்ல அப்படிதான் உத்தியோகம். காத்தால எல்லாரும் 8:30 9 மணிக்கு ஆபீஸுக்கு போவா, சாயங்காலம் 5 மணி 5:30 ஆட்டி வந்துருவோம். நைட் ஷிப்ட் கிடையாது. அந்த மாதிரி பகல்ல உத்தியோகம் பார்க்கிறவாளுக்கு ராத்திரியாவே இருந்தா சந்தோஷம். ஏன்னு கேட்பா, பகல்லன்னா உத்தியோகம் போனா இருட்டாவே இருக்கு. இப்பதான் ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆத்திரேந்து வேலை செய்யும். 4 மணி வீட்டு கட்டிருக்கோ, 9 கட்டிருக்கோ, 10 கட்டிருக்கோ, ஒர்க் ஃப்ரம் ஹோம். அதுல இருந்து பண்ணணும். அதனால எல்லாரும் என்ன பண்ணா 10 ராத்திரி ஆபீஸ் எல்லாம் போக வேண்டாம், வெளியில போக வேண்டாம். ராத்திரியான ராத்திரி அப்படியே பகலே ஆகாது. கொரோனா வந்தபோது எல்லாரும் வெளியிலேயே வராம அவன் விதமா டிஃபன் பண்ணி ஆத்துல சாப்பிட்டுட்டே இருந்தான். இன்னொரு விஷயம், வெளியில போய் வேலை செஞ்சா பசிக்காது, ஆத்துக்குள்ளாரே உட்கார்ந்து பசிச்சுட்டே இருக்கும். ஒரு அம்மா அமெரிக்காலேருந்து போன் பண்ணாங்க, என்ன கொரோனா வந்து என் உயிர் போக வேண்டாம், இவருக்கு வேலை செஞ்சு என் உயிர் போயிட்டு போனதுக்கு நானும் ஒர்க் பண்றேன், ஆத்துக்காரரும் ஒர்க் பண்றாரு. அவர் என்ன அவர் மாட்டுக்கு சேர்ல உட்காந்துருக்காரு, விதமா பண்ணி கொண்டு போய் கொடுக்குறேன், உட்காந்து அப்படியே என்ன சாப்பிடுறாரு. ஆபீஸ் கிடையாது, எனக்கு ஆபீஸ் வேலையும் இருக்கு, ஆத்து வேலையும் இருக்குனாங்க. அது மாதிரி சராத்திரம் கிருதாராத்திரி 10 இரவாவே தேவேந்திரன் இறக்கி விடுன்னு சொன்ன உடனே அலட்சியமா சொன்னான். ஒரு பொம்மநாட்டியை கஷ்டப்படுத்துற சூரியன் வேண்டாண்டாங்க. அவன் சொன்னான், அவளுக்கு தீர்க்க சௌமங்கல்யத்தை கொடுக்கறேன், மெதுவா சூரியனை இறக்கும் போனாள் சாமந்தான் அனசூயம். அப்ப அவன் சொன்னான், இந்த அனசூயா சரித்திரத்தை எந்த சுவாசினி எல்லாம் கேட்கிறாளோ அவளுக்கெல்லாம் தீர்க்க சௌமங்கல்யம் தரேன். உங்களுடைய சரித்திரத்தை கேட்டாலே தீர்க்க சௌமங்கல்யம், கவலைப்படாதீங்க. அதுக்கப்புறம் இறக்கி விட்டாள் அவள் சூரியன். அப்பேற்பட்டவள் தசராத்திரம் கிருதாராத்திரி சேயம் மா தேவதே நகா. உனக்கு மாதா மாதிரி இவள். தத்தாத்திரேய அவதாரம் அங்கதானே வந்து பிறந்தார் பகவான். அதனால இவள் மாதா மாதிரி சொல்லிட்டே இருக்கிறது. அனசூயம்மா யார்கிட்டயோ பேசுறேன், யார்கிட்ட பேசுறேன்னு ஒரு கம்ப ஊதிட்டு வெளியில வர்றாள். சிசிலாம் வலிதாம் ஜரா பாண்டரமூர்தஜாம் சததம் வேபமானாங்கி பிரவாதே கதலீயதா. கம்ப ஊதிட்டு வெளியில வராள். வெளியில வந்த உடனே ராமபிரான், சீதை, லட்சுமணன் எல்லாரும் போய் நமஸ்காரம் பண்ணினாள். அயோத்தியாதிபதியுடைய மாட்டு பொண்ணமா நீ, ரொம்ப சந்தோஷம். ஆத்துக்கார விட்டு கொடுக்காம ஆத்துக்காரோட காட்டுக்கு வந்த மாதிரி நீ மகாபதி வருது. அவர் சொன்னாள், ஞாதிஜனம் சீதே மானவருத்திஞ்சபாமினி அவருத்தம் வனேராம் திஷ்யாத்வமனுகச்சதி கச்சசி நகரஸ்தோ வனஸ்தோ வா பாபோ வா யதி வா சுபா யாசாம் ஸ்திரீணாம் பிரியோ பர்த்தா தஸ்யாம் லோகாமஹோதயாம். அவன் நகரத்துல வசித்தாலும் காட்டுல வசித்தாலும் பாபியா இருந்தாலும் புண்ணியமா இருந்தாலும் பணக்காரனா இருந்தாலும் ஏழையா இருந்தாலும் தன்னுடைய பர்த்தாவை விட பொம்மநாட்டிக்கு ஒரு தெய்வம் எனக்கு தெரியல. ஸ்திரீனாம் ஆரிய ஸ்வபாவானாம் பரமம் தெய்வதம் பதிஹி. ஒரு பொம்மநாட்டிக்கு ஆத்துக்காரரை விட ஒரு பெரிய தெய்வம் எனக்கு என் கண்ணில் தெரியல. இப்படி ஓடி வந்தியே ரொம்ப சந்தோஷம்.
இப்படி ஒரு பொம்மநாட்டி பத்தி சொல்றது அந்த ஸ்திரீக்கு என்ன தோணும் தெரியுமா? தன்னை புரிஞ்சு பார்த்து போட்டு நம்ம தான் உலகத்திலே பெரிய பதிவர்த்தப்படும். அவ சொன்ன என்னை இன்னும் பெருசா உயர்வா மேல வச்சு பேசுறேன். ஸ்திரானுராகோ பிரம்மாத்மா மாத்ருவத் பித்ருவத் பிரியா திபுனரியோ குணஸ்ராக்யா. எங்க ஆத்துக்காரர் சத்வகுண சம்பூர்ண எல்லா நல்ல குணங்களும் அவங்க இருக்கிறவர். கோபத்தை ஜெயிச்சவர், இந்திரியங்களை ஜெயிச்சவர். திருமங்கல்ய தாரணத்தும் போது என் காத்துக்கார் என் மேல எந்த பிரியத்தை வச்சாலும் அந்த பிரியம் இந்த க்ஷணம் வரையில் இருக்கு. ஸ்திர அனுராகா பதம் ரொம்ப நல்ல பதம். ஸ்திரானுராகன்னா என்ன சொன்னா, கல்யாணத்தும் போது வச்ச பிரியம் இன்னி வரையில் இருக்குன்னா இது பெரிய ஆச்சரியம். கல்யாணத்தும் போது எல்லாரும் வீடியோ எடுக்கிறார். இந்த பொண்ணு 9 எதிர்கட்டி அழுத்தின வரத்தை பாருங்க, கல்யாணம் வட நடுங்கணும். பொண்ணு ஒரு இடத்துல கல்யாணம் பண்ணிட்டு போறமே, மாமனார் நல்லவளா இருக்கணும், மாமியார் நல்லவளா இருக்கணும், நம்மளும் நல்லபடியா வாழணும்னு ஆசைப்பட்டு பயந்துட்டே இந்த பொண்ணு மெதுவா கல்யாண மேடைக்கு ஒருவள் நடந்துட்டே வரும். அதே அம்மாவுக்கு பிற்காலம் குழந்தையெல்லாம் பிறந்து பொண்ணு மாப்பிள்ள புள்ள மாட்டுன்னு எல்லாம் பிறந்து சட்டியத்தை பூர்த்தி நடந்து அங்கேயும் பொட்டு கூட ஓதிவிட்டு அந்த அம்மா அபிஷேகம் பண்ணிட்டு இருந்தப்போ அந்த அம்மாவை படம் கட்டி அழைச்சிட்டு வந்து பாருங்க, இந்த வீடியோ கொண்டு பாருங்க, அந்த வீடியோ கொண்டு பாருங்க, எது அதுவும் வேற வித்தியாசமா இருக்கும். சட்டத்தை பூர்த்திக்கு வரும்போதே என்ன அதட்டிலே வரும், என்ன அவசரம் முடியல, உடம்பு கட்டின்னு தானே வரணும், தலை தொட்டின்னு வரணும், நம்ம என்ன அவசரம் உங்களுக்குன்னு ஒருவள். ஸ்திரானுராகோ தர்மாத்மா. எனக்கு எங்க ஆத்துக்காரருக்கும் உள்ளதான அந்த பிரியம்ங்கிறது அன்னியிலேந்து இந்த க்ஷணம் வரையில் ஒரு க்ஷணகாலம் கூட கூட்டி குறையாமல் அப்படியே இருக்கு. ஸ்திரம் தராசு மாதிரி அப்படியே நாங்க 2 பேரும் ஆட. என்னமோ பெரிய பத்தி வருதுன்னு சொல்லேன்னு நம்ம உன்னுடைய கல்யாணம் ரொம்ப நாளா நடந்ததுன்னு கேள்விப்பட்டேன். திடீர் கல்யாணம் ரொம்ப நாளா நடந்ததுன்னு, உன் கல்யாணத்தை நான் கேட்கறது எனக்கு ஆசையா இருக்கு, சொல்லு. நாட்டுல ரொம்ப நாளா அது புருஷாரோட புருஷா பேசுவா, பொம்னாடிகளோட பொம்னாடி பேசுவா. ஸ்திரீக்கு இத்தனை நாளா, சீதைக்கு இத்தனை நாளா பேசுறதுக்கு ஒரு ஸ்திரீ கிடைக்கல. ராமரும் லட்சுமணனும் பேசிக்கிறார், புருஷா பேசிக்கிறார். எல்லா பொம்னாட்டிக்கும் ஒரு பொண்ணோட தவிர ஒரு சந்தோஷம். ஏன் தெரியுமா? தன் கஷ்டத்தை அந்த பொண்ணு சொல்லி சொன்னால உள்ள குழந்தைகிட்ட சொல்ல முடியாது. அது வர அவசரமா படிக்க, அவசரமா அப்படி போய் படுத்துடும். பொண்ணுன்னா அப்படி இல்லை, கிடைக்கிட்டு பேசும், என்ன வேணுமோ கேட்கும். பொண்ணூட்ட அம்மா பழகிற மாதிரி புள்ளைகிட்ட பழக முடியாது. பொண்ணுதான், அது ஒண்ணு மாட்டேன் அப்படி சொல்லப்படும். இத்தனை நாள பொம்னாட்டி கேள்வியோ, அவளுக்கும் ஆரும் பொம்மநாட்டி பேசுறது கிடைக்கல. அதுக்கு அனசூயம்மா இவ 2 பொம்மநாட்டி இப்ப சந்திச்சுனால அவளா அங்க பேசட்டும், பொம்மநாட்டி நம்ம 2 பேரும் தனியா பேசுவோம்னு. இத்தனை நாளா உன்னுடைய கல்யாணம் ரொம்ப நன்னா நடந்ததுன்னு கேள்விப்பட்டேன். இந்த கல்யாணத்தை நீ சொல்லணும், நான் கேட்கணும். அதுவும் இருக்கு. அந்த பீடத்துல உட்காந்து நீ உபன்யாசகர் மேல உட்காந்து கதை சொல்லு, நான் கீழே உட்காந்து கதை கேட்கிறேன். அப்ப என்ன பண்ணினா, அந்த மர உருவியெல்லாம் கட்டி ஒரு பொம்மநாட்டியை கஷ்டப்படுத்தி இதெல்லாம் பார்த்த உடனே தேவலோகத்திலேருந்து தன்னுடைய பாத்திமரித்த தபஸ்னால புது பட்டு புடவை, புது நகைகள் எல்லாம் ஒரு செட்டு வரவழிச்சு சீதையை கட்டிக்க சொல்லி அந்த நகைகள்லாம் போட்டு தலைவாராம இத்தனை அப்படியே மேலாக தந்தா இல்லையா, அவளுக்கு அழகா நவரத்னா அந்த குளிர்ச்சியான தைலத்தெல்லாம் தலையில தடவி விட்டு அவளே வாரி பின்னி ஜட போட்டு அப்படி அவளை அலங்காரம் பண்ணி அப்படின்னு செய்ய அப்படி அழகா உட்கார்ந்து வச்சு கதை சொல்லுனாள். அதுதான் நியாயம். கதை சொல்றவா வியாசபீடம் மேல உட்காந்துக்கணும், கதை கேட்கிறவள கீழே உட்காந்து கதை கேட்கணும். இதுதான் நியாயமா. இவ எத்தனையோ கல்பகாலமா இருக்கிறவள் சீதை, இப்ப பிறந்த சமீபமா அவள் பிறந்தவள். அவளை மேல உட்காந்து வச்சு இப்ப கீழே உட்காந்து கதை கேட்க சொன்னாள். மிதிலா நிபதிர் வீரா. மிதிலேன்னு தேசம் ஜனகன் ஒரு ராஜா. அவளுக்கு
யாகம் பண்றதுக்காக யஜ்ஞ வேதிய உட்பொழுது அந்த யஜ்ஞ வேதியில நான் பிறந்தேன் சொல்லி 4 பெண்ணாங்கள் அவ 4 பேர் வந்தா சிவதரிசம் முடிச்சா பட்டாள். அழகா விஸ்வாமித்திர விவாகத்தை ஏற்பாடு பண்ணி கல்யாணம் நடந்தது. சீதா கல்யாணத்தை அத்தியுதமாக சொல்லி முடித்தாள். யக்தாக்ஷரபதம் சித்திரம் வாசிதம் மதுரம் துவஜா. ரொம்ப நன்னா சொன்னேன். உன்னுடைய சீதா கல்யாணம் கேட்க ரொம்ப நன்னா இருக்கு. ரொம்ப நாள் சந்தோஷமா வாழ போறாயின்னு ஆசீர்வாதம் பண்ணி அனுப்ப எல்லாரும் அங்கேயிருந்து அத்திரியுடைய ஆசிரமத்திலேருந்து கிளம்பி வரான். வெளியில வந்து அரண்யத்துக்குள்ளார உள்ள நுழையிறார்கள். இதுவரையில் அயோத்தியா காண்டம். இதுக்கப்புறம் தான் அரண்ய காண்டம் ஆரம்பம். பிரவிஷ்யது மகாரண்யம் தண்டகாரண்யமாத்மவானி ததர்ஷ ராமோ துர்தர்ஷா தாபசாஸ்ரம மண்டலம். அரண்ய காண்டத்தை ஆரம்பிக்கிறாள். ஆரம்பிக்கா வராள். உள்ள வந்தா நிறைய ரிஷிகள் ரிஷி கணங்கள் எல்லாரும் ஓடி வந்து ராமரை பார்த்து நமஸ்காரம் பண்ணி யாரும் ஓடி வரா. வந்தா ஒரு ரிஷி மாந்தியானி பண்றார், ஒரு ரிஷி சந்தியாவனம் பண்றார், ஒரு ரிஷி பிரம்மேகி பிரஷன் சொல்றார், ஒரு ரிஷி அக்னிஹோத்திரம் பண்ணிட்டு இருக்கார், ஒரு ரிஷி சிவ பூஜை பண்றார், ஒருத்தர் பூத பலி கொடுத்துட்டு இருக்கார், ஒருத்தர் வைஸ்வதேவம் பண்ணிட்டு இருக்கார், ஒருத்தர் அம்பால ஆராதனை பண்றார், ரமாவரண பூஜை. ஒவ்வொருத்தர் ஒண்ணு பண்ணிட்டு இருக்கார். ராமர் அந்த அரண்யத்துக்குள்ளாத ரிஷிகள் தங்கக்கூடிய இடத்துக்கு உள்ள வந்த உடனே எல்லாரும் என்ன அப்படின்னா அந்தந்த பூஜையை அப்படியே நிறுத்தினா ராமன் வந்துட்டார். அவர் சொன்னார், நீங்க எல்லாம் போய் உங்களுடைய அனுஷ்டானங்கள் எல்லாம் போய் பண்ணுங்கள், அப்புறம் வந்து என்ன பாருங்கள். ரிஷிகள் என்ன சொன்னா, இந்த அனுஷ்டானெல்லாம் பண்ணி எந்த பகவான போய் நான் அடையணுமோ அந்த பகவானே எதிர்த்தாப்புல வந்து நின்றுட்டு இருக்கிறது திரும்பி சுக்கலாம்பரம் மகோபாத சொல்வாள. அதனால சாத்தியம் சாதகம், அனுஷ்டானங்கிறது சாதகம், சாத்தியங்கிறது பகவானே எந்தாப்புல வந்து நிற்கணும். எதிர்த்தாப்புல வந்து நின்று எல்லாரும் ராமனை ஆலிங்கனம் பண்ணிக்கிறதுக்காக ஓடி வந்தார். ராமன் சொன்னார், இந்த அவதாரத்துல என் சரீரத்து மேல யாரும் படக்கூடாது, நீங்க எல்லாம் என்ன தொடக்கூடாது. என்ன ராமா, உன்னை பார்த்தோம்னா அங்கெல்லாம் ஆலிங்கனம் பண்ணிக்கணும்னு வரும். அப்பதான் சுவாமி சொன்னாள், இந்த அவதாரம் இல்லை, அதற்கு இதுக்கு அடுத்த அவதாரத்துல நான் கிருஷ்ணாவதாரம் பண்ணும்போது நீங்க எல்லாம் கோபிகைகளாக வாருங்கள். கேசபாசத்ருத பிஞ்சிகா விததி சஞ்சலன் மகர குண்டலம் ஹாரஜாலவன மாலிகா லலித மங்கராக கன சௌரபம் பீதச்சேலத்ருத காஞ்சி காஞ்சிதமுதம் சதம் சுமணிநூபுரம் ராசகேதி பரிபூஷிதம் தவஹி ரூபமீஷ கலயாம. அடுத்த பிறவியில கிருஷ்ணாவதாரம் பண்ணும்போது நீங்கள் எல்லாரும் கோபிகைகளாக வாருங்கள், அப்ப என்ன ஆலிங்கனம் பண்ணிக்கலாம். அங்கனா அங்கனா அந்தரே மாதவா மாதவம் மாதவஞ்ச அந்தரே இத்தமா கல்பிதே மண்டலே மத்யகா சந்தகவு வேணுனா தேவகி. ராசோத்சவ சம்பிரவருத்தான ராசமண்டலம்னா அந்த ராசமண்டலம் அவ்வளவு அழகு. எல்லாரும் அப்படி ஆடினான். எப்படி ஆடினான்? ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணுமா, காது ஒரு தொங்கட்டான் தொங்கணும். இந்த கோபிகைகள் அப்படி கிரு கிரு அப்படி சுத்தி ஆடுறதே, இந்த இருக்கிற தொங்கட்டான் அந்த காலில் வந்து இடிக்கணும், அந்த இருக்கிற தொங்கட்டான் இந்த காலில் வந்து இடிக்கணும். அதுதான் ராசோத்சவம். கிருன்னு சுத்தி இந்த ரிஷிகள் தான் அதுல கோபிகைகளாக வந்தார். ராமாவதாரத்துல வந்த ரிஷிகள் சொன்னா, எல்லா அசுரர்களும் இங்க வந்து ராட்சசர்களும் இங்க கஷ்டப்படுத்துறான், நீ கிட்டக்கிறது இதை ரசிக்கணும்னு சொல்ல. அதே பிரகாரம் அத்தியுதமாக அவர்களோட ரொம்ப வருஷம் அங்கேயே இருந்தார் பகவான். 10-12 வருஷத்துக்கு மேல அவர்களுடைய அங்கேயே தங்கி
அதுக்கப்புறம் அகஸ்தியரை தரிசனம் பண்ணி உடனே அகஸ்தியர் சொன்னார், கிட்டக்க அத்தியுதமாக பஞ்சவட்டின்னு ஒரு கஷேத்திரம் இருக்கு, அந்த பஞ்சவட்டிங்கிற கஷேத்திரத்துல போய் தங்குவாயாக, எல்லா அபீஷ்டமும் கிடைக்கும், எங்க போய் தங்க. அகஸ்தியர் உத்தரவு கொடுத்த உடனே அதே பிரகாரம் பஞ்சவடிக்கு தங்கினாள். ராவணனுடைய சகோதரியா இருக்கக்கூடியதான சூர்பனக ஒரு நாளைக்கு திடீர்னு ஆகாச மார்க்கமா பஞ்சவடிக்கு மேல போனாள். தந்தேசம் ராட்சசி காஞ்சிதே ஆஜகாமயஜா சாது சூர்பனகா நாம தசக்ரீவஸ்ய ரக்ஷசா பகினி ராமமாசாத்ய ததர்ஷ த்ரிதசோபமம் ததர்ஷ. பார்க்கிறார் ராமனை. பார்த்த உடனே ஆஹா ரொம்ப நல்லா இருக்கானே, எவ்வளவு அழகா இருக்கானே, இவன் அல்லவோ நம்ம கல்யாணம் பண்ணிட்டு இருக்கணும். அவனை கல்யாணம் பண்ணிக்காம யாராரையோ போய் கல்யாணம் பண்ணி விட்டோமே, நமக்கு ஒன்றும் கணக்கு இல்லை, எத்தனை கல்யாணம் வேணாலும் பண்ணிக்கலாம், இன்னும் கணக்கு இல்லை. கீழே இறங்கினாள். கீழே இறங்கி வந்த உடனே ராமனை பார்த்தாள். ராமன் கோபிட்டு துளசி மாலையெல்லாம் போட்டு தீர்த்தபாதத்துக்கு ஜபம் பண்ணிருக்கா, சங்கீத கிட்டக்க உட்காந்துருக்கா, லட்சுமணன் ஏதோ காரியம் பண்ணிட்டு இருக்கேன். இப்ப கீழே இறங்கி வந்தாள். ராமரை பார்த்தா ரொம்ப நல்லா இருக்கிறாமா, என்ன கல்யாணம் பண்ணிக்கோங்க. நேர ஸ்ட்ரைட்டா ராமர் குலம் கோத்திரம் வயசு என்ன இது சகோதரமா அதெல்லாம் உண்டு. நேர என்ன கல்யாணம் பண்ணிக்கோன்னாள். கதை கேட்கிற நீங்க என்ன அப்படி சிரிக்கிறோட அது மாதிரி ராமனும் சிரிச்சார். ஹாஸ்ய ரசம் ராமாயணத்துல இந்த இடத்துலதான் இருக்கு. திரும்பி பார்த்துட்டு சொன்னா, எனக்கும் ஒன்ன மாதிரி நல்ல காம்பீரியமா அங்க வாங்கமா கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசை. கிருஷ்ணமா மெல்லிசா இவ்வளவு கல்யாணம் பண்ணி வச்சுட்டா எல்லாருமா சொல்லு, இவ்வளவு கல்யாணம் பண்ணி வச்சுட்டா எல்லாருமா சேர்ந்து நல்ல கிரமன்னு உன்னதான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நான் நினைச்சேன். ஆனா என்ன பாரு, எனக்கு பாக்கியம் இல்லை. ஆடா வாய்க்கிறதும் ஆம்பளையா வாய்க்கிறதும் ஒரு கணக்கு சொல்லு. இந்த மாதிரி மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்தவர் இல்லையா. எனக்கு நல்லதா கிடைக்கணுமா, ஏதோ இந்த அம்மாவை கல்யாணம் பண்ணிவிட்டேன், அதனால உனக்கு எனக்கு சரியா வராதுன்னா இல்ல அந்த கணக்கெல்லாம் கிடையாது. நீயும் ராஜான்னு சொல்ற, ராஜா எவ்வளவு கல்யாணம் வேணாலும் பண்ணிக்கலாம். அவர் சொல்றா தர்மசாஸ்திரம், ராஜா எவ்வளவு கல்யாணம் வேணாலும் பண்ணிக்கலாம். அதுவும் இப்ப வெளிநாட்டுல படிக்க போற பசங்களை பத்தி அதான் ரொம்ப கோணாமனாலும் இங்கேயும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, அங்கேயும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. எல்லாரும் சொல்றாங்க. பாரத தேசத்துல பழைய காலத்துல எல்லாருக்கும் 4 குழந்தை 5 குழந்தை பிறக்கும். ஆனா எல்லா குழந்தைகளும் ராத்திரி படுத்துக்க போகும் பொழுது கண் பார்வையில இருக்கு. 24 மணி நேரமும் ராத்திரி 9 மணிக்கு எல்லாரும் படுத்துக்கிட்டு பெரியவங்க சின்னவங்க பெரிய பொண்ணுங்க சின்ன பொண்ணுங்க எல்லாரும் கூடத்துல வரிசையா படுத்து. ஒரு நாள் ஓர் இரவு ஒரு பிள்ளைய விட்டு ஒரு பொண்ணை விட்டு யாரும் பிரிஞ்சதே கிடையாது. அதனால தேசத்துல ஒழுக்கம் பரிபூர்ணமாக காக்கப்பட்டது. இன்னைக்கு ரமாது பையனை MS பண்ணணும், அந்த காலேஜில் சேர்க்கணும், இந்த யூனிவர்சிட்டிக்கு போகணும், அங்க போகணும், இங்க போகணும்னு குழந்தைய அனுப்புறோம். பிள்ளைய அனுப்புறது அது இல்ல, பொண்ணை அனுப்புறா, எல்லாரும் புத்திரியை அனுப்புறா. படிக்கவும் படிச்சு பெரிய உத்தியோகத்துக்கு போய் பணம் கையில கிட்டக்க நீ பண்ணது ரைட்டா தப்பான்னு கேட்கறதுக்கு அப்பா அம்மாவும் கிட்டக்க இல்லைன்னா சாரித்திர சுத்தம் எப்படி ஏற்படும் சொல்லி யோசிச்சு பண்ணுவோம். நம்மளே தப்பு பண்றோம், அதுதான் உண்மை. ஒரு குறிப்பிட்ட வயசான உடனே பையனை கல்யாணம் பண்ணிடணும், ஒரு குறிப்பிட்ட வயசான உடனே பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணிவிடணும். அதுதான் நியாயம், அதுதான். இன்னும் கொஞ்சம் படிக்கட்டும், அந்த யூனிவர்சிட்டி பாக்கி, இந்த யூனிவர்சிட்டி பாக்கி இருக்குன்னு படிக்க வச்சா அப்புறம் அவன் ஒரு பொண்ணோட இறங்கினா விசாரிக்க வேண்டியது வேற வழி கிடையாது. எதுக்கு கல்யாணம் அவ்வளவு உயர்வான விஷயம். இது சொல்ற, நீங்க என்ன எப்படியாவது கல்யாணம் பண்ணிட்டே ஆகணும். அவர் சொன்னார், சரி இந்த பைத்தியம் நம்ம விடாதுக்குள்ள இருக்குன்னு அவளை எங்கேயாவது பூக்கு காட்டணும்.
ஒருத்தருக்கு மெட்ராஸை வந்துட்டு 4 தடவை வைத்தியம் பண்ணா கண் வலி போகல. டாக்டர் போய் கேட்டா டாக்டர் சொன்னா எல்லாருக்கும் 500 ரூபாய் ஃபீஸ், உனக்கு 1000 ரூபாய் ஃபீஸ், 1 மணி நேரத்துல கண் வலி போறதுக்கு வழி சொல்றேன். 1000 ரூபாய் இருந்தாங்க கையில கொடுத்தா நீ ஒண்ணு பண்ணு, கூலி கிளாஸ் போட்டுட்டு இப்படியே பாக்கிறதுனால ஒன்ன விட்டு கண் வலி போக மாட்டேங்கிறது. பஸ் ஸ்டாப்பா போய் நின்று அங்க யாரெல்லாம் இருக்காளோ அவாரெல்லாம் அமிர்த கடாட்ச வீட்சணமா எல்லாரையும் பாரு, வரிசையா பார்த்துட்டே வா. ஒரு 1/2 மணி நேரத்துல உன்னுடைய கண்வழி நிவர்த்தி ஆயிடுங்க. அவன் வரிசையா போனான். பஸ் ஸ்டாண்ட் தான் நின்று எல்லாரும் பஸ்ஸுக்கு நிற்கிறா. கண்ணாடி 2 ரூபாய் கயட்டிட்டோ அமிர்த கடாட்ச வீக்ஷணமாக சத்யா தயானுபவனோ திரிவினாமுதார விஹங்க சிசௌ விஷன்னே துஷ்கர்ம கர்ம மபனீய சிராஜ தூரம் நாராயண பிரணயினி நயனாம்புவா விஸ்வாமரேந்திர பதவிப்ரம தானதக்ஷம் ஆனந்த ஹேதுரதிகம் பூரவிந்தியோ ஈஷ நிஷீதத்து மயீக்ஷண மீக்ஷணாசம் இந்தீவரோதர சகோதர இந்திராஜா ஈஷதி நிஷீதத்துன்னு மகானுஷ்யம் என்ன கொஞ்சம் பாரம்பாங்க. நம்ம என்ன பண்ணா கண்மணிக்காரன் பஸ் ஸ்டாப்ல எல்லாரையும் பார்த்தான். 1 மணி நேரத்தை கண்மணி நிவர்த்தி ஆயிடுச்சு. எல்லாருக்கும் அந்த கண்மணி போயிடுச்சு. அது மாதிரி ராமபிரான் பார்த்தா இந்த கண்மணியை வேற யார்த்தையா தள்ளி விட்டா தேவைதான் அப்படின்னு அப்படி திரும்பி பார்த்து அவளை பார்த்து, நான் உனக்கு அழகான பையன் வச்சிருக்கேன், அவனை வேணா கல்யாணம் பண்ணிக்கோ. ஸ்ரீமானி அகிருதாரஸ்த லக்ஷ்மணோ நாம வீரியவானி. திரும்பி பாரு, ஸ்ரீமான் ராமர் வாயால் ஸ்ரீமான் லக்ஷ்மி, அது உண்மைதான். லக்ஷ்மிவான் லக்ஷ்மண ஸ்ரீவான் அமரத்துல சொன்னான். லக்ஷ்மணன் பேர் வச்சா கோட்டீஸ்வரனா இருப்பான். அதனால பணக்காராத்து பையனுக்கு தான் லக்ஷ்மணன் பேர் வைக்கணும். தரித்திரனா உள்ளவனுக்கு பேர் வைக்க கூடாது. உடம்பு முழுக்க வியாதியா இருக்கேடா, என்னடா கஷ்டப்படுறியடா, உன் பேர் என்னடா, மருந்து எழுதுறேன், நான் டாக்டர் ஆரோக்கியசாமி நாம. அது மாதிரி ஒரு ஏழைக்கு போய் லட்சுமணன் பேர் வைக்க கூடாது, கோட்டீஸ்வரனுக்கு வைக்கணும். அவன் ஸ்ரீமான் பெரிய கோட்டீஸ்வரன். அகிருதாரகான்னு ஒரு பதம். இந்த அகிருதாரகாங்கிற சப்தத்துக்கு என்ன அர்த்தம்னா கல்யாணம் ஆகாதவன் ஒரு அர்த்தம். கல்யாணமாகி ஆண்டையார் பத்னியை அழைத்து வராதவன் ஒரு அர்த்தம். அகிருதாரகாங்கிற சப்தத்துக்கு 2 விதமா அர்த்தம் பண்ணலாம். அப்படி சொல்லிட்டாரு அவர். நீ எப்படி வேணாலும் எடுத்துக்கா. ஸ்ரீமானி அகிருதாரஸ்த லக்ஷ்மணோ நாம வீரியவானி. அங்க திரும்பி பாக்குறா அந்த லட்சுமணன். அவளை பாரு, அவன் எவ்வளவு அழகா இருக்கா லட்சுமணன். இத்தனை நாளையா லட்சுமணன் பார்க்கல அவர். அப்படி திரும்பி பார்க்கிறாள். ராமனை விட அழகா இருக்கான். முந்திலாம் ராமர் கலர் புடவைன்னு சொல்லுவார். அவ எங்க ராமனை பார்த்தான்னு எனக்கும் தெரியல. அந்த புடவைக்கு பேரே ராமர் கலர்னு பேரு. குத்தாலம் சதாசிவியர் கடையில புடவையெல்லாம் மூட்டை கட்டி இருக்கிறது ராமர் கலர் தான். ராமராஜ் கொஞ்சம் கலர் மட்டும் லட்சுமணம் பல பால்ல நினைச்சு எடுத்து வைக்கிற மாதிரி இருக்கேன். திரும்பி பார்த்தால் இல்ல ராமனை விட லட்சுமணன் தான் தேவைதான். லட்சுமணனே கல்யாணம் பண்ணிப்போம்னு நேர லட்சுமணன் போய் லட்சுமணா என்ன கல்யாணம் பண்ணிக்கோங்க. லட்சுமணன் உள்ளங்காலேன்னு உச்சந்தலை அப்படி ஏறாருன்னு ஒரு தடவை பார்த்தான். பொண்ணு பார்க்கணும் முடியும், அப்படிதானே பார்க்கணும். கல்யாணம் பண்ணிக்கிட்டு பொண்ணு பார்க்க இல்லையா? நீ ஏற எங்க பார்த்தான், அவளை பார்த்து சொன்னான், எனக்கும் ஆசையா தான் இருக்கு உன்னை பார்த்தா இந்த புருஷன் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லுவான். படிச்சுன்னு இருக்காரு பல என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசையா தான் இருக்கு. ஆனா இந்த ராமன் 14 வருஷம் வனவாசம் முடிகிற வரைக்கும் கல்யாணம் எதுவும் கூடாதுன்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன். உனக்கு ஒரு உபாயம் சொல்றேன். தசரதனுக்கு 3 பத்திரின்னு சொல்றா இல்லையா? தசரதன் பிள்ளைதான ராவன். 2 பத்திரி வைக்க கூடாதவ. நீ அவரை போய் கல்யாணம் பண்ணிக்கோ. ஒரு பொம்மநாட்டிய பார்த்தா காரியம் செய்கிறவளா காரியம் செய்யாதவளான்னு பார்த்தாலே தெரியும். பழைய காலத்துல செய்யற காரியத்தை புடுங்கி செய்வான். அமைக்க உள்ள நேரம் போய் நான் பாத்துக்கிறேன், நீ போய் மாக்கி உன் காரியத்தை போய் பாருந்தா. இந்த காலத்துல இந்த டம்ளர் எடுத்து இப்படி நகிழ்த்த மாட்டான். இப்ப 2024 இந்த டம்ளர் எடுத்து இப்படி நகிழ்த்த
சொந்த சகோதர ஓர்படிகளே சொல்லு ஒருத்தருக்கு காரியம் செய்யணும். பழைய காலத்துல எல்லாரும் அப்படி இப்படி வந்து காரியம் செய்வாங்க. உன்னை பார்த்தா காரியம் செய்யற லேடி மாதிரி தெரியுது. நீ வந்து காம்பீரியமா சிம்மாசனத்துல உட்கார முன்னாடி மாதிரி தெரியுது. நீ ஒண்ணு பண்ணு, இப்ப போய் ராவணனை கல்யாணம் பண்ணிவிட்டா எனக்கு அண்ணி ஆயிடுவாய், மண்ணி ஆயிடுவாய். நாளையிலேருந்து உனக்கு நான் சிசுஷ பண்ணுவேன், போடும் அவளை போய் கல்யாணம் பண்ணிக்கோங்க. திரும்பி வந்தாள் ராமனை பார்த்து, ராமா என்ன கல்யாணம் பண்ணிக்கோங்க. அவன் பைத்தியம் அப்படிதான் சொல்லுவான். ஒரு இடத்துல ரெண்டு புருஷா ஒரு பொம்னாட்டி இருக்கக்கூடாது, ரெண்டு புருஷா ரெண்டு பொம்னாட்டியா இருக்கிறது தான் அழகு. அவனே கல்யாணம் பண்ணிக்கொண்டு இவன் திருப்பி வந்துடுவேன். இந்த ஃபுட்பால் மாதிரி இப்படி திருப்பி திருப்பி அனுப்ப. இப்ப நீங்க எல்லாம் எப்படி சிரிக்கிறோளோ அது மாதிரி இந்த திண்ணையில உட்காந்துக்கிற சீதை சிரிச்சாங்க. சீதை சிரிச்சதோட அந்த பொம்னாட்டிக்கு ராமர் அவமானப்படுத்தினதோ வருத்தம் இல்ல. ஒரு பொம்மை நாட்டி சந்திதியில நம்மள எல்லாரும் அவமானப்படுத்துறாளேன்னு அவர் கோபத்தை வந்து இந்த சீதை இப்பயே ஒழுங்கனை பாருங்கன்னு ஓடி வந்தார். ராமபிரான் சொன்னா லட்சுமணன் விட்டு, லட்சுமணா என்ன விளையாட டைமாடா ராட்சசி அவள் சொன்னா வந்த உடனேவே அவளுக்கு என்ன சம்பாவனைன்னு சொன்னா நான் பண்ணி அமைச்சிருப்பேன். டூ லேட், ரொம்ப லேட்டா சொல்லு. மூக்கையும் காலையும் நறுக்கி விரூபகாலம் பண்ணி அவள் அனுப்ப. கரதூஷணாதிகத்தை போய் சொன்னான். கரதூஷணாதிகள் எல்லாரும் ஓடி வந்து ராமபிரானை யுத்தத்துக்கு வர அர்த்தாதிக முகூர்த்தேன ஒரு 1.5 மணி நேரம் சதுர்தச சகசிராணி 14,000 ராட்சசர்களோட வரான் கரதூஷணாதிகள். அவ எல்லாரையும் சுவாமி ஒரே ஒரு 1.5 முகூர்த்த காலத்துல அவ எல்லாரையும் வதம் பண்ணி அதே யுத்தம் ஆரம்பிக்கிறது. இத்தனை நாளா ராமன் யுத்தம் பண்ணி சீதை பார்த்ததில்லை. கணவன் மனைவியா விளையாட்டா பேசி சிரிச்சுதான் பார்த்திருக்காளே ஒழிய ராமன் யுத்தம் பண்ணி வீர ராமனாக அவன் இதுவரைக்கும் பார்த்ததில்லை. அவன் என்ன நினைச்சிட்டு இருக்கா, நம்ம ஆத்துக்கார ஏதோ ஒரு ராஜகுமாரன் சாதாரண வந்தே நினைச்சிட்டு இருக்க. அவர் சொன்னா, லட்சுமணா அந்த பாறையில போய் நீங்க 2 பேரும் நின்று கொண்டிருங்கள், நான் இங்க ஒண்டிமாக யுத்தம் பண்றேன், நீங்க எல்லாம் பாருங்கள்னு சொல்ல 14,000 ராட்சசாலை பகவான் யுத்தத்துல ஜெயிக்க கரதூஷணாதிகள் எல்லாத்தையும் வதம் பண்ண. எல்லாரையும் வதம் பண்ணி ராமன் வீரராமனாக பிரகாசிக்கும் பொழுது கிட்டக்க இருக்கிற லட்சுமணன் கொடுந்தன் கிட்டக்க நிற்கிறாங்கிறது கூட மறந்து போய் நேர ஓடி வந்து ராமன் ஆலிங்கனம் பண்ணிட்டான். வர்த்தாரம் வரிஷஸ்வதே, அடடா இத்தனை நாளா சாதாரண ராமன் நினைச்சேன், இப்ப அல்லவோ வீரராமனாக தெரியலாம் நம்ம ஆத்துக்காரர். ஒரு ஆத்துக்காரர் வெற்றியை ஒரு மனைவி பார்த்தாலே ஏன்னா அவளுக்கு எவ்வளவு சந்தோஷம்ங்கிறத ராமாயணம் காண்பிக்கிறது. அவ்வளவு சந்தோஷத்தை அடைஞ்சு ராமனுடைய வீரியத்தை பார்த்து சீதாதேவி லட்சுமணன் எல்லாரும் சந்தோஷத்தை அடைஞ்ச பரியந்தமான சரித்திரம் இன்றைய தினம் வந்திருக்கிறதுக்கால எல்லாருக்கும் ஸ்ரீ ராமபிரான் சகல விதமான மனோபீஷ்டத்தை கொடுக்கட்டும், ஐகிக ஆமுஷ்மிகத்தை கொடுக்கட்டும். அனந்தராமாख्यमहि प्रणीतम् स्तोत्रम् पठेद्यस्तु नरस्त्रिकालम् वातालयेशस्य कृपाबलेन लभेत सर्वाणि च मङ्गलानि. नारायण 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 जानकीकान्त स्मरणं हर हर नमः पार्वती पतये गोपिका जीवन स्मरणं श्री आंजनेय स्वामिनः सद्गुरु स्वामिनः. நாளைக்கு பொழிச்சுக்கிறதா பிச்சைக்காரனுக்கு நாளைக்கு இங்க சுந்தரகாண்ட மூலபாராயணம். இன்னைக்கு கிருஷ்ணா காண்டம் ஆயிடுச்சு, நாளைக்கு சுந்தரகாண்டம். அதோட அதிர்ஷ்டம் என்னன்னா பாராயணத்திலையும் சுந்தரகாண்டம். நாளையிலேருந்து ஆஞ்சநேயர் வரப்போறார் உபன்யாசம். இன்ஜினியரோ
ஹனுமார் வர்ற நாளும் நாளைக்கா இருக்கு, ஹனுமார் வரக்கூடிய நாளும் நாளைக்கா இருக்கு, ஹனுமானுடைய பிரபாவங்களை சொல்லக்கூடிய புத்தகங்களும் நாளைக்கா இருக்கு. ஜீவனஸ்மரணம் ஜானகீகாந்த ஸ்மரணம் ஹர ஹர நம பார்வதீபதயே ஸ்ரீ ஆஞ்சநேய சுவாமினः சத்குரு சுவாமி